வணக்கங்க. இன்னைக்கு மார்னிங் என்ன பண்ணேன், லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணேன்றத பார்க்கலாங்க. மார்னிங் நானு பிரேக்ஃபாஸ்ட்க்காக கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தாங்க பண்ணினேன். லஞ்சுக்கு பாலக் பன்னீர் ரைஸ் பண்ணினேங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கு நான் நைட்டே 1 1/2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசிய ஊற வச்சிருந்தேங்க. மார்னிங் எழுந்து அத நைட்டே நல்லா கழுவி நல்ல தண்ணீல ஊற வச்சிடணுங்க. மார்னிங் அந்த ஊறுன தண்ணியோட சேர்த்து, நம்ம இந்த அரிசிய நல்லா மை போல அரைச்சு எடுத்துக்கணுங்க. அந்த தண்ணியவே விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. வெறும் அரிசிய மட்டும் அரைச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சீங்கன்னா நல்லா மசிஞ்சிடுங்க. அரைச்சு எடுத்துட்டு வந்தத நம்ம இப்போ அடி கனமான ஒரு பாத்திரத்துல ஊத்தி, 1க்கு டபுள் பங்கு தண்ணி ஊத்தணுங்க. அப்பதான் அது நல்லா வெந்து வருங்க. தண்ணி கம்மியா வச்சோம்னா பிடிச்சுக்கோங்க. நல்லா 2 பங்கு தண்ணி ஊத்தி, நம்ம அத இப்போ வேக வைக்கலாங்க. கைவிடாம கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. கைவிடாம கிண்டுனாதாங்க, இல்லன்னா அடி பிடிக்கிற மாதிரி கீழ நல்லா ஒட்டிக்குங்க. நம்ம கேழ்வரகு கஞ்சி எப்படி காய்ச்சுவோமோ அதே மாதிரி தாங்க. கரண்டிய வச்சு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. கொஞ்ச நேரத்திலேயே நல்லா வெந்துடுங்க. வெந்ததும் பாருங்க நம்மளுக்கு நிறம் மாறி நல்லா தெரியுங்க. அது இப்ப பாருங்க நல்லா வெந்துடுச்சுங்க. இப்பதான் நான் சால்ட் சேர்த்துக்கிறேங்க. மொதயே நம்ம சால்ட் சேர்த்தோம்னா வேகாதுங்க சரியா. அதனால நல்லா வெந்து இது மாதிரி இப்போ வரும்போது நம்ம லைட்டா சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சால்ட்ட சேர்த்துட்டு, நான் இப்ப இனிப்பு கஞ்சி தான் பண்றேங்க. நான் அந்த மாதிரியே சாப்பிட்டு பழகிட்டேங்க. வேணான்றவங்க இதோட நிறுத்திட்டு மோர் ஆற வச்சு மோர் சேர்த்து கூட குடிச்சுக்கலாங்க. நான் திக்கா அரை அரை மூடி தேங்காவ நல்லா பால் எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் இதோட நல்லா சேர்த்துக்கிட்டேங்க. தேங்காய் பால் திக்கா நான் எடுத்து இதோட சேர்த்து நான் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. இப்போ தேங்காய் பால் நம்ம சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடணுன்றது கிடையாதுங்க. தேங்காய் பாலும் கஞ்சியும் நல்லா ஒண்ணா சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. கலந்து விட்டு ஒரு கொதி விட்டா போதுங்க. பாருங்க நல்லா வெந்ததுக்கு நம்ம முதல்ல அரைச்சிட்டு சேர்க்கும்போது ஒரு கலரா இருக்குங்க. நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா, வெந்துருச்சுன்றதுக்கு நல்ல ஒரு கலர்ல நம்மளுக்கு தெரியுங்க. இப்ப தேங்காய் பால் விட்டு ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இப்ப நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நாட்டு சர்க்கரை பாதிக்கு பாதி, இல்ல கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிலாம் இல்லங்க. நான் ரொம்ப கம்மியா தான் சேர்த்துப்பேங்க வழக்கத்த விட. இல்ல ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்டியா இருக்குங்க. நான் தேங்காய் பாலோடயே ஏலக்காவும் போட்டு அரைச்சிருக்கேங்க. அந்த ஏலக்காய் வாசனையோட நம்மளுக்கு இந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்குங்க. ஹெல்தியும் கூடங்க. வாரத்துல ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி கஞ்சியும் சேர்த்துக்கிறது பிரேக்ஃபாஸ்ட்ல நல்லதுங்க. குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா, அவங்களும் அடம் பிடிக்காம ஈஸியா குடிச்சுக்குவாங்கங்க. இப்ப கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வாணலியில எண்ணெய் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேங்க. பன்னீரை கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அந்த பன்னீரை நம்ம இதுல போட்டு லைட்டா கலர் மாறுற மாதிரி ப்ரௌன் கலர் லைட்டா வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்ம சாதத்துல போட்டு கிளறும் போது உடையாம அப்படியே நல்லா வருங்க. நல்லா பன்னீரை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. வறுத்து அதை எடுத்துட்டோம்னா ப்ரௌன் கலரா மாறின உடனே அந்த பன்னீரை எடுத்து தனியா வச்சுக்கலாங்க. இப்போ அதே எண்ணெயில அதே பாத்திரத்துல நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாங்க. சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம அதுல பொடி பொடியா கார்லிக்கை நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேங்க. அந்த கார்லிக்கும் சீரகமும் நல்லா சேர்ந்து வாசனையா இருக்குங்க. அந்த மனமே ரொம்ப அரோமா நல்லா இருக்குங்க நம்மளுக்கு. அதோட நம்ம இப்போ பூண்டு நல்லா வதங்கி வந்த உடனே அதுல வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு அது நல்லா வதக்கணுங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் ஒரு 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 சின்ன இஞ்சி துண்டையும் நான்
நல்லா துருவி வச்சிருக்கேங்க பொடியா. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பச்சை மிளகாய், இஞ்சி வாயில பட்டா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக துருவி வச்சிருக்கேன். அதையும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அது நம்ம நல்லா வதக்குனோம்னா, அது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து தனித்தனியா எதுவுமே தெரியாதுங்க நம்மளுக்கு. இது நல்லா வதங்கின உடனே நம்ம இதுல கீரைய சேர்த்துக்கலாங்க. பாலக்கீரைய வாங்கி நான் கிளீன் பண்ணிட்டு, அத பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அந்த கீரைய நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. பாலக்கீரையும், பன்னீரும் நல்ல காம்பினேஷன்ங்க. அது 2ம் சேர்ந்தாலே அது என்னவோ ஒரு புதுவித டேஸ்ட்டா இருக்குங்க நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கே. பாலக் பன்னீரு, பாலக் ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி பாலக் பன்னீர் பால்ஸு, இந்த மாரி நெறைய விஷயம் செய்யலாங்க. என் பொண்ணுக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்குங்க. என் பையனும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாலக் பன்னீர் ரைஸு. இது வந்து நல்லா இந்த பாலக் வந்து சுருண்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுங்க. லைட்டா சால்ட்டும் போட்டுக்கலாங்க இப்போ. சால்ட் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்குனோம்னா, பாலக் நல்லா வெந்து வந்துடுங்க. வெந்ததும் நம்ம இப்போ அந்த பன்னீரை வந்து நம்ம முதைய ஆயில்ல ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இதோட சேர்த்து நல்லா ஒண்ணா வதக்கிக்கலாங்க. நான் வந்து ஒரு 1 1/2 கப் பாஸ்மதி ரைஸை வந்து வேக வச்சு வச்சிருக்கேங்க. உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப குழஞ்சு போகாம பதமா வடிச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப இதோட பன்னீர் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்துட்டு, அந்த பாஸ்மதி ரைஸ் ஆற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதோட கலந்து நல்லா கிளறி விட்டு பேக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுங்க. இப்ப வந்து நல்லா கீரை வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா வதங்கிடுச்சுங்க. மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. நான் மஞ்சத்தூள்லாம் எதுவும் சேர்த்துக்கலங்க. ஏன்னா அந்த கீரை, பன்னீர் அதோட கலரே நல்லா இருக்குன்றதுக்காக நான் மஞ்சத்தூள், எக்ஸ்ட்ரா மிளகாய் பொடி எதுவுமே சேர்த்துக்கலங்க. அந்த பச்சை மிளகாவோட காரமும், மிளகுத்தூளோட காரமுமே இதுக்கு போதுமானதா இருக்குங்க. ம். இது சப்பாத்தில இந்த இந்த கிரேவி மாதிரி இந்த தொக்கு மாதிரி வருங்க. இத சப்பாத்தில வச்சு கூட நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க. ரோல் பண்ணி பாலக் பன்னீர் சப்பாத்தி ரோல் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரைஸம் தான் இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ பன்னீர் சேர்த்துட்டோங்க. பன்னீர சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும் நம்மளுக்கு. பன்னீரை போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படி கிளறிட்டு அப்புறம் சாதத்தை போட்டு நம்ம கிளறிட வேண்டியதாங்க. டக்குன்னு செய்யறதுக்கு இதெல்லாம் நல்ல ரெசிபீஸ்ங்க. நான் என் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குற லஞ்ச் எல்லாமே நம்ம குயிக்கா செய்யறது எப்படி, ஈஸியா செய்யறது எப்படின்னு பார்த்து பார்த்து தாங்க ஒன்னொன்னா செய்யறேன். நீங்களும் இது உங்க பசங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லா இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வரப்ப டிஃபன் பாக்ஸ் கன்ஃபார்மா காலியா தாங்க இருக்கும். அவ்வளோ நல்லா சாப்பிட்டுடுவாங்க. டேஸ்டியா இருக்குங்க. இப்ப எல்லாம் வதங்கி எல்லாம் ஒண்ணா வந்துடுச்சுங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் எடுத்து இதுல சேர்த்துக்கலாங்க. நல்லா உதிரி உதிரியா நான் பாஸ்மதி ரைஸை உப்பு போட்டு வடிச்சு வேக வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கேங்க. அதை வந்து நம்ம லைட்டா அந்த ரைஸ்ல வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரைஸை வந்து நம்ம இதோட கொட்டி மெதுவா கலந்துடலாங்க. ரொம்ப போட்டு அப்படியே கிண்டக்கூடாதுங்க. பதமா அடியில இருந்து மேல, மேல இருந்து கீழேன்னு அழகா நம்ம கிளறிட்டோம்னா உடையாம அப்படியே இருக்குங்க ரைஸ். இப்போ பெப்பர் போட்டுக்கணுங்க. பெப்பர் போட்டுட்டோம்னா காரத்துக்கு ஏத்த மாதிரி பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டோம்னா அதுவும் கரெக்டா இருக்குங்க. நான் பெப்பர் வந்து நான் வெளிய கடையிலலாம் வாங்குறது இல்லைங்க. நம்ம மிளகு வாங்குறோம் இல்லையா, அதுல இருந்தே வீட்ல மிக்ஸிலயே நல்லா பவுடர் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வச்சுப்பேங்க. அந்த மிளகு தூளை தான் நான் யூஸ் பண்றதுங்க. இப்ப அது மிளகு தூளையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாங்க. மிளகுத்தூள், அந்த ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி இதோட காரமே இதுக்கு கரெக்டானதா இருக்குங்க. இப்ப பெப்பர் சேர்த்தாச்சுங்க. இன்னும் நல்லா கிளறி குடுத்துட்டு, லஞ்ச் பாக்ஸ பேக் பண்ணிடலாங்க நம்ம.
காலையில குடிக்கிறதுக்கு கவுனி அரிசிய நான் ஒரு கிண்ணத்துல ஊத்தி ஆற வச்சிருக்கேங்க. அதையும் அவங்க குழந்தைக்கு குடுத்துடுவேன். தேங்க்யூங்க.